என் மியூசிக் ஜேர்னி பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்னை கேஎம் மியூசிக் காலேஜில் போட்டாங்க, ரஹ்மான் சரோட காலேஜில். அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் அங்கே தான் வெஸ்டர்ன் மியூசிக்கல் கற்றுக்கிட்டேன். இந்த அருவிக்கு ஸ்மால் ரோல் இவ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வாஸ் கோயிங் ஃபார் ஆடிஷன்ஸ் அந்த டைமில். அப்போ என் கான்டாக்ட் கிடைக்கும் போது நான் போனேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த இதுலேயும் நடிச்சதில்லை. அருவி தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சன் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே டைட்டில் வாங்கினதுக்கப்புறமா என்னோட டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட யூடியூப் சேனல். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஏதாவது சாங்ஸ் வந்தால் அது கூட சேர்ந்து ப்ராப்பராக பாடுவேன். சரி இவளுக்கு அந்த நியூஆன்சஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மம்மி டாடி ரியலைஸ் பண்ணி ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உனை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பாயா. வசன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எனக்குள் சினிமால நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, இவங்க ஒரு குட்டி செலிபிரிட்டி இல்ல, வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய செலிபிரிட்டி, பிளேபேக் சிங்கர் இல்ல, ஆக்ட்ரஸ், சரி மியூசிக் டைரக்டரா இப்போ வர. எனிவேஸ், பிரணதி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாய். எப்படி இன்ட்ரோடக்ஷனுக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. அங்கங்க ஒன்னொன்னு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆக தானே செய்யும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நானும் நல்லா இருக்கேன். நாங்களும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, எல்லாருமே உங்க வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். குட்டி குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எனக்கு ஒரு பெரிய டவுட் எப்படின்னா, டக்குன்னுலாம் நம்ம இசை உலகத்துக்குள்ள வந்துட முடியாது. இசை தான் நாமளை செலக்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி உங்களை செலக்ட் பண்ணது எப்படி? ஓகே, நான் என் மியூசிக் ஜேர்னி பற்றி பேசணுன்னா எனக்கு ஒரு 3.5 இயர்ஸ் இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் என்னை கேஎம் மியூசிக் காலேஜில் போட்டாங்க, ரஹ்மான் சரோட காலேஜில். அங்கே தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நான் அங்கே தான் வெஸ்டர்ன் மியூசிக்கல் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் ஆக்சுவலி வெஸ்டர்ன் கிளாசிக்கல், ஒரேடியாக வெஸ்டர்ன் சொல்ல முடியாது. பட் எனக்கு அங்கே பியானோ மற்றதெல்லாமும் கற்றுக்கணும்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் தி சிங்கிங், அங்கே தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்தது. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் ரியாலிட்டி ஷோ, சன் டிவியில் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்கே டைட்டில் வாங்கினதுக்கப்புறமா என்னோட டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட யூடியூப் சேனல். அது ஒரு பக்கம் இப்போ 1.5 மில்லியன்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்குள்ள இந்த இசை இருக்குது அப்படின்றத அப்பா அம்மா தானே கண்டுபிடிப்பாங்க. அது எப்போ கண்டுபிடிச்சாங்க உங்ககிட்ட? அதுதான் காலேஜ், அந்த 3.5 இயர்ஸில் காலேஜ் என்னை சேர்க்கறதுக்கு முன்னாடி சும்மா ரேண்டமான விஷயம். இப்போ வீட்டில் ஏதாவது ஆட் வந்துச்சுன்னா அந்த பாட்டு கூட சேர்ந்து பக்காவாக பாடுவேன். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியோவில் ஏதாவது சாங்ஸ் வந்தால் அது கூட சேர்ந்து ப்ராப்பராக பாடுவேன். சரி இவளுக்கு அந்த நியூஆன்சஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மம்மி டாடி ரியலைஸ் பண்ணி அப்படியே தூக்கி உள்ள போட்டாங்க. ஆமாம், தூக்கி உள்ள போட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் சடனாக ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படின்னு எங்கேருந்து தோணுச்சு? அது நான் அந்த ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற டைமில் அருண் பிரபு டைரக்டர் இருக்கார்ல, ஹீ அப்ரோச் மீ. என்னை வந்து அப்ரோச் பண்ணி ஓகே இந்த அருவிக்கு ஸ்மால் ரோல் இவ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக வாஸ் கோயிங் ஃபார் ஆடிஷன்ஸ் அந்த டைமில். அப்போ என் கான்டாக்ட் கிடைக்கும் போது நான் போனேன். இதுக்கு முன்னாடி நான் எந்த இதுலேயும் நடிச்சதில்லை. அருவி தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க இப்படி இருக்கும்போது என்னை ஆடிஷன்ஸ்லாம் கூப்பிட்டாரு. அவருக்கு வந்து இம்மீடியட்லி ஹீ லைக் இல்ல, நான் எதுவுமே பெருசா நடிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் அவருக்கு வந்து என்ன பார்த்த உடனே ஓகே பக்காவா சூட் ஆகும், அது ஃபேஸ் மேட்ச் ஆகிறதும் பார்ப்பாங்கல்ல சைல்டு வெர்ஷன்னால. ஸோ அவருக்கு என்ன பிடிச்சது போல இருக்கு. ஸோ ஹீ இமீடியட்லி ஸ்டார்டட் டு சே ஷூட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அருவி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. மூணார்லாம் போயிருந்தோம். செம்ம. அதை பற்றி தான் பேச தான் போகிறோம். பட் எப்போவுமே வந்து சாங் நீங்கள் பாடலன்னா எப்படி, அது வந்து சங்கடமாயிரும் இல்லையா? அதனால சாங்கோடையே இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் கொஸ்டின்ஸ்லாம் போகலாம். உங்களுடைய எவர்கிரீன் ஃபேவரட் சாங்னா இந்த பாட்டு தான். எந்த பாட்டு? எவர்கிரீன் ஃபேவரட் எனக்கு எல்லா சாங்ஸும் ஃபேவரட் தான். நான் எது கேட்டாலும் பிடிச்சிரும். எனக்கு பாடிக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டை, எப்பவுமே பாடுவேன் அப்படின்னா. உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்தா அதை நீங்க கேட்கலாம். எனக்கா? ஸ்ரேயா கோஷல் மேமோட பாட்டு ஏதாவது பாடுங்க. ஓகே, மன்னிப்பாயா? ஓகே. கடலினில் மீனாக இருந்தவள் நான், உனக்கென கரை தாண்டி வந்தவள் தான். துடித்திருந்தேன் தரையினிலே, திரும்பி விட்டேன்
நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உனை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. வா 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 Thank சூப்பர். you.